கையெழுத்து போட மாட்டேன்னு மக்கர் பண்ண ஒரே ஒரு போன், நீ சாகறதுக்கு முன்னாடி என் ஆளுங்க அவங்கள மேல அனுப்பிடுவாங்க. போன் பண்ணட்டுமா? வேணாம் மஞ்சு, அவங்கள எதுவும் பண்ணிடாத. அப்போ கையெழுத்து போடு. சரி, நான் கையெழுத்து போட்டுறேன். பேராசை பெரு நஷ்டம். நான் கேட்டதை அப்பவே கொடுத்திருந்தா இந்த கஷ்டம் வந்திருக்குமா? இனி நானா பார்த்து உன் பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. ஏயா பசங்க உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களா? வலிக்குதா? அது மட்டுமா, மனசும் வலிக்குமே. இரு, நான் மருந்து தரேன். தம்பி அக்கா, கொடுப்பா. இந்தா சார் ஸ்பெஷல் மருந்து. வலிக்காது, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மஞ்சு, நெஞ்செரியுது. என்னமா மாதிரி இருக்கு? உயிர் போற மாதிரி இருக்கு. விஷத்தை அடி கலந்த உயிர் போற மாதிரி இருக்கா? ஆமா, உயிர் போறதுக்கு தான் கலந்த. அதை எப்படி கலந்தன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஏண்டா அப்பாவியா இருந்த என்ன இப்போ கொலைகாரியா மாத்திட்டிய. இத பாரியா, சாக போறது நீ மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டியும் பொண்ணும் தான். நாளைக்கு என்கிட்ட இருக்கிற சொத்தை பறிக்கிறதுக்கு அவங்க யாரும் வந்துடக்கூடாதுல்ல? 3 பேரும் மேல போய் சேருங்க. ஒரு நிமிஷம் இரு. டேய், ஐயா கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டேன்டா. சரிக்கா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுக்கா. அவரோட பொண்டாட்டி பொண்ணையும் மேல அனுப்பிச்சிருங்க. சரிக்கா. உடனே செய்யுங்கடா. சரிக்கா, நான் 2 பேரும் முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி, கால் பண்ணுங்க. நல்ல பசங்க, உடனே செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. வேணாண்டி, அதான் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டே இல்லடி. அவங்கள விட்டுடுறீ. வேணாண்டி, சொல்றது கேளு. வேணாண்டி. இது டூ லேட். அன்னைக்கு உன் அப்பா விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுக்காம போயிருந்தா, ஒண்ணு அவர் நம்ம 2 பேருமே கொன்னு புதைச்சிருப்பாரு, இல்ல உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு அவர் கண்ல படாம எங்கேயாவது தலைமறைவா போய் நான் உன்னை வளர்த்திருப்பேன். அது போல நடந்ததுன்னா இது மாதிரி தொழிலதிபர் ஆயிருப்பியா? இவ்ளோ வசதி வாய்ப்புகளோட தான் இருந்திருப்போமா? சொல்லுடா. இங்க பாருடா, எதிரின்னு நினைச்சிட்டா அவனை நாம முழுசா அழிச்சிடணும். அப்படி அழிக்கணும்னு தான் உன் அப்பாவோட முதல் சம்சாரத்தையும் அவர் பொண்ணையும் கொல்ல சொல்லி கூலிப்படியை ஏவி விட்ட. குழந்தை தப்பிச்சிடுச்சு, அந்த அம்மாவும் மட்டும்தான் கொன்னோன்னு அவனுக்கு என்கிட்ட சொன்னானுங்க. அன்னைக்கு தப்பிச்சவ இன்னைக்கு வளர்ந்து ஆளாகி இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா, பத்மினியை நினைச்சு நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? தேவ பழி தீக்க அவளை நான் பலி கொடுக்கத்தாமா போறேன். இருக்கலாம்டா, ஆனா பத்மினி விஷயத்துல நீ நேரடியா தலையிடாத. ஏன் சொல்றேன்னா, ஏதோ ஒரு ரூபத்துல
பத்மினிய சம்பந்தப்பட்டவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வெய்யி, அப்புறம் பழைய கதையெல்லாம் கலர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு நிஜம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா உன் அம்மாவை அவங்க ஜெயிலு கூட அனுப்பிச்சிருவாங்க. அதோட உன் பேர்ல இருக்க அத்தனை சொத்தையும் புடுங்கிடுவாங்க. ஏன் சொல்றேன்னா, உன் அப்பாவோட நேரடியான சட்டபூர்வமான வாரிசே அந்த பத்மினி தாண்டா. என் பையன் என்னைக்குமே கிங்கா தான் இருக்கணும். கேர பிளாட்ஃபார்ம் ஆயிடக்கூடாது. இத பாருடா, உன் அம்மா மாதிரி நீயும் வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, நம்மள பத்தின உண்மை யாருக்குமே தெரியக்கூடாதுடா. அதனால தாண்டா சொல்றேன், பத்மினி நீ ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். அப்போ நம்ம பத்மினிய ஆளுங்களை அனுப்பித்தான் நம்ம கடத்தணும். என் கூட அந்த மாதவியும் வரப்போறா. பத்மினிய அவ கண்ட்ரோல்ல விட்டுறேன். நேரம் பார்த்து அந்த பத்மினி கதையை முடிச்சு பழிய தேவ் மேல போட்டு அவனை நான் உள்ள தள்ளுறேன். டேய் பிரபு, நீ உன் அம்மா மாதிரி இல்லாம என் மகன் நீயாவது உன் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்டா. டேய், பவித்ராவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அவளை சொந்தமாக்கிக்க நீ என்ன வேணும்னாலும் செய்டா. ஆனா ஒண்ணுடா, புத்திசாலித்தனமா செய். எங்கேயும் மாட்டிக்க கூடாது. கேட்டாதான் கிடைக்கும், தட்டினாதான் திறக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு கேட்டும் கிடைக்கல, தட்டியும் துறக்கல. ஓங்கன கைய எல்லாம் தானா வந்துச்சு. இத பாருடா, அம்மா உனக்கு கொடுக்கிற ஒரே அட்வைஸ் இதான். உன் கை எப்பவும் ஓங்கியே இருக்கணும். அப்பதாண்டா எல்லாம் தானா வந்து சேரும். டேய், அம்மா சொல்றது உனக்கு புரியுதுல? புரியுதுலடா? புரியுதுமா, புரியுது. அந்த பத்மினி சாகணும், தேவ் உள்ள போகணும், பவித்ரா எனக்கு சொந்தமாகணும். இது எல்லாமே நடக்கணுமா? உங்க அட்வைஸ் படி எல்லாத்தையும் நான் நடத்தி காட்டுறேம்மா. நிச்சயமா நடத்தி காட்டுறேன். சார், டவல் பிரஷ் சோப்பெல்லாம் கொண்டு வந்துடுறேன். அப்புறம் உங்களுக்கு டிஃபன் காஃபி ஒன்றும் வேண்டாம், வேணும்னா நானே கூப்பிடுறேன். ஓகே சார். அப்புறம் போகும்போது டு நாட் டிஸ்டர்ப் போர்டு மாட்டிட்டு போயிடுங்க. ஓகேங்க சார். ஓகே. பவி, ஏய் தேவ், என்ன நீ? என்ன பவி, நமக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆக போகுது. புரியுதுல்ல? புரியுது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க போய் குளிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம், அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஆ, இங்கேயும் வந்து கோவிலா? ஏய், நம்ம என்ன ஆன்மீக டூருக்கா வந்திருக்கோம்? ஹனிமூனுக்கு வந்திருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல? இங்க பாருங்க, வாழ்க்கையை தொடங்கும் போது கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தொடங்கலாம்ல. அதுல ஒண்ணும் தப்பில்லையே. சரி மேடம், நீங்க சொன்னா மறுக்க முடியுமா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் நான் போய் குளிச்சிட்டு வரேன். பவி, ஆ? பாட்டி இந்த கயிறு கட்டி விட்டுருக்காங்கல்ல, இது கொஞ்சம் அவுத்துறேன், ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உங்களுக்கு நிறைய திருஷ்டி இருக்குன்னு சொல்லி தானே பாட்டி இதை கட்டி விட்டுருக்காங்க. வந்ததும் கயிறு அவுக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது உங்க கையில தான் இருக்கணும், இல்ல பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ஐயோ வேண்டாமா, நான் இப்ப நல்ல மூட்ல இருக்கேன். பாட்டியோட புராணம்லாம் என்னால கேட்க முடியாது. இது என் கையிலேயே இருக்கட்டும்.
நாம இப்போ கோயிலுக்கு போறோம், சரியா? ம். நீ போய் குளிச்சுட்டு வா. சமத்த பையன். நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நம்ம இங்க சேஃபா வந்துட்டோம்னு சொல்லிடுங்க. பாவம் பாட்டி நம்ம கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி. ம். பத்மினி, பவியும் தேவும் ஏற்காடு போய் சேர்ந்துட்டதா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க அங்க போயாவது சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கணும். அவங்க நல்லபடியா வாழணும்னு நீ சாமி கிட்ட வேண்டிக்க. என்ன? சரிங்க பாட்டி. யார் பேருக்கு அர்ச்சனை பண்றேன்? பவித்ரா தேவ் 2 பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணணும். தேங்காய் சரியில்லையம்மா. வெளியில கடை இருக்கு, கொஞ்சம் மாத்திட்டு வந்துடுறீங்களா? கொடுங்க, நான் போய் மாத்திட்டு வரேன். பாட்டி நீங்க இங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. அக்கா, இந்த தேங்காய் சரியில்லையா? அர்ச்சகர் வர வாங்கிட்டு வர சொன்னார். அப்படியா? அக்கா நீங்க தான் பத்மினியா? ஆமா. அந்த கார்ல ஒரு அம்மா இருக்காங்க, உங்கள்ட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. அம்மாவா? அக்கா, இந்த கூடை இங்க இருக்கட்டும், நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிம்மா. யாரு? யாருமே இல்ல. வா 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 வா, புடி புடி. என்ன இவளை இன்னும் ஆளை காணோம்? எங்க போனா இவ? ஏமா, என் பேத்தி தேங்காய் நல்லா இல்லைன்னு மாத்த வந்தால, மாத்தி குடுக்கறதுக்குள்ள ஒரு பையன் வந்து ஏதோ சொன்னா. இந்த பக்கம் தான் போனாங்க. கூடைய கூட இங்க தான் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பக்கமா? ஆமாமா. தம்பி ஒரு நிமிஷம். என்னம்மா? ரெட் கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு என் பேத்தி இந்த பக்கமா தான் வந்தா, பாத்தீங்களா? அப்படி யாரும் நான் பார்க்கலையே. கடவுளே, எங்க போனான்னு தெரியலையே. சின்ன பையன் வந்து கூப்பிட்டதா சொன்னாங்க. யாரா இருக்கும்? ஏமா சொல்லுங்க. என் பேத்தி அங்க இல்லையே. இந்த பக்கம் தாமா போனாங்க. நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. அப்படியா? ஆமா, இந்த பக்கம் தான் போனாங்க. அப்ப எங்க தான் போயிருப்பா? எவ்வளவு நேரம் தான் ரோட்லயே நிக்கிறது? வாங்க மாதிரி. ஹலோ சார். சார், பத்மினி. திரும்பி பாருங்க. என்ன சார் இது, இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? பின்ன
கட்டி போடலனா எகிரி குதிச்சு ஓடிட மாட்டா, அதுக்கு தான். ஆமா ஆமா, ஓடினாலும் ஓடுவா ஓடுகால். போலாம் சார். என்னடி முறைக்கிற? அப்படி கண்டு குத்திருவேன். நீ எதுக்கு முறைக்கிறன்னு புரியுது. உன்னை பிரபு சார் கடத்தினது பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இப்போ நானும் சார் கூட வரேங்கிறது இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும்ல. ஏமா, உனக்கு என்ன ஜாமீன்ல எடுத்தது யாருன்னு தெரியுமா? வேற யாரு? சார் தான். என்ன எதுக்கு சார் வெளியில எடுக்கணும்? பவியையும் தேவையும் பிரிக்கதான். ஏன்னா அவங்கள பிரிக்கணுங்கிற வெறியில இருக்கிறது நான் தானே. ஆமா, அவங்கள பிரிக்கணும்னு சார் ஏன் நினைக்கணும்? உன்னை எதுக்கு நாங்க கடத்தணும்? நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆவலா இருக்குமே. தலையை வெடிச்சிரும் போல இருக்குமே. எல்லாத்தையும் இப்பவே தெரிஞ்சுக்கிட்டா இப்படி? கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்கட்டும். போக போக ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கலாம். என்ன? என்னடி அப்படி பாக்குற? என் திங்ஸ் எல்லாம் எடுக்க பாட்டி வீட்டுக்கு வந்தப்போ பேக என் முன்னாடி தூக்கி போட்டல. நீ சேஃபான இடத்துக்கு போயிட்டோங்கிற தைரியம் திமிரு இல்ல? இப்ப என்னாச்சு? உன்னை தூக்கிட்டோம்ல. எனக்கே போர் அடிக்குது. உன்னை எத்தனை தடவை தான் கடத்துறது? போன தடவை சாகாம தப்பிச்சிட்ட. ஆனா இந்த தடவை ஐயோ, உன் சஸ்பென்ஸ நானே ஓபன் பண்ணிட்டேனே. இட்ஸ் ஓகே, இன்னும் நிறைய விஷயம் சஸ்பென்ஸா தானே இருக்கு. ஏன் சார்? என்ன மாதவி, கை கால்லாம் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கோமே, இவளை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. எதுக்கும் தேவைப்படுமேன்னு நான் மயக்க மருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸ்ப்ரே பண்ணி இவளை மயக்கம் போட வச்சிட்டோம்னா இந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுலாம்ல. போற வழியில செக் போஸ்ட்ல யாராவது பார்த்து கேட்டாங்கன்னா கூட என் சிஸ்டர் உடம்புக்கு முடியாம இருக்கா, தூக்க மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கலாம்ல. குட் ஐடியா. சரி, அப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத ஏதாவது ஒரு ஓரமா பார்த்து நிறுத்துங்க. நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஓகே. பாத்தியா, உனக்காக நான் கூட இறக்கப்படுறேன். ஆனா ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்கல்ல, அப்படிப்பட்டதுதான் நான் உன் மேல காட்டுற இறக்கும். உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? See you at Aircard.
சார்